நீங்க எப்ப வளருவீங்க தெரியுமா? நீங்க எப்ப சந்தோஷமா வாழ்வீங்க தெரியுமா? உங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு முதல்ல உங்களுக்கு தேவை. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இதுவரைக்கும் நீங்க யாருன்னு உங்களுக்கு பிசாசு எப்படி தெரிய வச்சிருக்கான் தெரியுமா? நீ விழுந்து போறவா, நீ எழும்ப மாட்ட, நீ இப்படி, நீ கஷ்டம். உங்களை குறிச்ச ஒரு தெளிவான வெளிப்பாட இந்த இந்த கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்கல்ல, குகைகள்ல போய் ஒளிஞ்சாங்கல்ல, இவங்களுக்கு யாருக்குமே தங்களை குறிச்சு என்ன இல்லை? தங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்லை. தங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்லை. தங்களை குறிச்சு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. தங்களை குறிச்சு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. தான் ஆராதிக்கிற தேவனை குறிச்சு ஒரு நம்பிக்கை இல்லை. நான் யாரை ஆராதிக்கிறேன், நான் யாரு, கர்த்தர் என்னை எப்படி உண்டு பண்ணாரு, என்னை குறித்தும் ஆண்டவரை குறிச்சும் அறிவு அவங்களுக்கு இல்லை. எல்லாம் போய் ஒதுங்கிட்டாங்க. ஆனா இந்த கிதியோன் ஒருத்தருக்கு மட்டும்தான், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள ஒரு பெரிய சக்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறார். நான் அடுப்படியிலே கடந்தாலும் என்னை பொன் சரக்காய் மாற்றுகிற என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். இன்னைக்கு எல்லாரும் இந்த 2வது அபிஷேகத்திற்காக ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே முதல்ல என்ன குறித்து நான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா எனக்கு வேணும். ஆண்டவரே நான் யார்? நான் அவ்வளவு டேலண்ட் வச்சிருப்பாங்க, ஆனா என்ன பண்ண ஒதுங்கி போய் கிடப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நான்லாம் வேஸ்ட்டுங்க, நான்லாம் வேஸ்ட்டுங்க, நான்லாம் பிரயோஜனமே இல்லைங்க, நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க வந்து களத்துல வந்து நின்று இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன அவ்வளோ திறமை வச்சுட்டு, அவ்வளோ ஐடியா வச்சுட்டு, அவ்வளவு தைரியத்தை வச்சுட்டு, ஒன்றும் இல்லைன்னு உங்களை தாழ்த்துறது பிரச்சனை இல்லை, தாழ்த்துறது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளேயும் ஒரு தேவன் இருக்கிறார், எனக்குள்ளேயும் ஒரு அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ளேயும் ஒரு வல்லமை இருக்குது. என்னையும் பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரால முடியும், என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும், என்ன கொண்டு 10 பேரை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. இந்த மீதியா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நீங்க இருக்காதீங்க. யார மாதிரி இருங்க? கிதியோன மாதிரி இருங்க. அவ்வளவு ஒரு உள்ள என்ன இருக்குது, ஆனா உள்ள பயம் இருக்குது. ஆனா என்னன்னா, இவங்க எல்லாரும் மாதிரி நான் கிடையாது, இவங்க எல்லாரும் மாதிரியும் கிடையாது. எனக்கு தெரியும் வேதத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி யார் அப்படின்னா எலியாவை ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்றது எப்படி எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொண்டார். எலியா மரணத்தை பார்க்கல, சுழல் காற்றிலே தன்னை எடுத்துக்கொள்ளுவார் என்கிற அந்த ஞானம் எலியாவுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏசபேல் மிரட்டுக்கு எலியா கண்டிப்பாக என்ன பண்ணிருக்க மாட்டாரு? சொல்லுங்க. எலியா வந்து ஏசபேல் மிரட்டும் போது நான் யாருன்றத மறந்துட்டாரு. நீ யாரு? நீ எவ்வளவு பெரிய ஆளு? நீ எத்தனை பெரிய அற்புதத்தை கர்த்தர் மூலமா செஞ்சிருக்கிறாரு. பாகாலுக்கு முன்பாக நிற்கும் போது அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா நின்று எதிர்த்த இந்த மனுஷனுக்கு இப்ப ஏசபேல் என்கிற ஒரு மனுஷி வந்து நாளைக்கு நேரம் உன் தலை இருக்காதுன்னு சொன்ன உடனே நான் யாருன்றதே மறந்துட்டார். நான் யாரு? நான் யாருடைய பிள்ளை? என்னத்துக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, என்ன கொண்டு கர்த்தர் என்னென்ன செய்ய போறாருன்ற ஒரு தெளிவு எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நான் சவாலை சந்திப்பேன், அன்னைக்கு நான் பிரச்சனையை சந்திப்பேன், அன்னைக்கு நான் பயப்பட மாட்டேன், அன்னைக்கு நான் வந்து களத்துல நான் நிப்பேன், அன்னைக்கு தைரியமா நிப்பேன். ஏன்னா என்ன அழைச்சவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என்னை நடத்துகிறவர் பெரியவர். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் கொடுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்க அடுப்படியில கிடக்கிறவங்க, ஆனா கர்த்தர் உங்களை பொன் சரகா மாத்த போறாரு. உங்க முழங்கால் விலையேற பெற்றது, உங்க ஜெபம் விலையேற பெற்றது. எவ்வளவு காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. பிசாசுக்கு இது தெரியும், சத்துருக்கு இது தெரியும், அதனாலதான் உங்களை முடங்கி படுக்க வைக்கிறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வல்லமையோடு எழும்பி வந்து சொல்றாரு, எஸ் பராக்கிரமசாலியே,
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபை தாங்க. வாலிப தம்பி நீ கேளு, தங்கச்சி கேளு, நீங்க யாருன்னு அறியணும். நீங்க யாருன்னு அறியணும். உங்க பொசிஷன் ரொம்ப பெருசு. நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திற்காக குழம்பி போய் கிடக்க வேண்டியவங்க கிடையாது. நீங்க இந்த மாதிரி பாவங்கள்ல அடிமையாய் கிடக்க வேண்டியது கிடையாது. நீங்க ரொம்ப அனாயிண்டிங் உள்ளவங்க. இல்லைன்னா கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணியிருக்க மாட்டாரு. இந்த சத்தம் உங்க காதுகளில் விழுது அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டமே இருக்குது, பெரிய பிளானே இருக்குது, பெரிய நோக்கமே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும். அத்தனை பேர் அப்படி அமைதியா இருந்தாலும் இவனுக்கு மட்டும் ஒரு அறிவு இருக்குது. சரி போலாம், போய் நிக்கலாம், பார்த்துக்குவோம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பயம்தான் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஒரு சின்ன பிளான் பண்ணிட்டு போய் நிற்போம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்ற அறிவு. யார் என் கூட இல்லாட்டியும் பரவாயில்ல. யாரு நீங்க யாருக்கு பயப்படணும், யாருக்கு அஞ்சணும், யாருக்கு அஞ்சணும், எதுக்கு நீங்க பயப்படணும், எதுக்கு நீங்க வருத்தப்படணும்? எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்க போறீங்க? ஆண்டவருக்கு எழுமி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை எனக்கு தாங்க ஆண்டவரே எனக்கு கேளுங்க. என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை எனக்கு தாங்க ஆண்டவரே எனக்கு கேளுங்க. நீங்க இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க இல்ல, நீங்க இந்த சூழ்நிலையில இருக்க வேண்டியவங்க அல்ல. கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு, திட்டம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரத்தில் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. எங்களை குறிச்ச ஒரு வெளிப்பாடை தாங்க. உங்களை குறிச்ச ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போக மாட்டீங்க. நீங்க சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க சாதாரணமான காரியத்தெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க. உங்களை குறிச்ச ஒரு வெளிப்பாடு வரட்டும். கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இயேசுவே என்னை குறித்த அந்த வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு காண்பீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் என்னை யாரும் அழிக்க முடியாது. கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும் என்னை யாரும் கொல்ல முடியாது. இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்ன்ற வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சீர்படுத்திட்டே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை கொடுத்து கொடுத்து கர்த்தர் என்ன ஜெபிக்க வச்சு ஹல்லேலூயா. நீங்க யார் மகளே? அந்த சூழ்நிலையை தாண்டக்கூடிய மகள் நீங்க. எந்த காரியமானாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுவ. எந்த காரிய சூழ்நிலை ஆனாலும் நீ அந்த இடத்துல சமாளிச்சிருவ. எவ்வளவு பெரிய எதிர்ப்பானாலும் அந்த இடத்துல நீ தைரியமா நிப்ப. ஏன் அப்படின்னா நீ எல்லார மாதிரி கிடையாது. நீ ஸ்பெஷல் அனாயிண்டிங், கிதியோனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுனால ஓ எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நீ ஞானமா சமாளிச்சிருவ. நீ தைரியமா நிப்ப.
நீ தைரியமா நிப்ப. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராச்சே, உனக்குள்ள இருக்கிறவர் வல்லமை உள்ளவராச்சே. அந்த தாழ்மை அந்த நேரத்துல தந்துருவாரு, அந்த ஞானத்தை தந்துருவாரு. நீ எவ்வளவு பெரிய யுத்தத்தையும் மேற்கொள்ளுவ. லாதாரா மகாதாராமா அக்கினி 7 மடங்கு எரிஞ்சாலும் அதுக்குள்ள தைரியமா போகக்கூடிய பவர் உங்களை தவிர வேற யாருக்குமே இல்லை. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீங்க தான். என்ன சீர்படுத்துகிறவர், என்ன சீர்படுத்துகிறவர். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஓ சீர் சத்தமாய் பாடுவோம். பலப்படுத்தி விசுவாசத்தோடு ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காய். திரும்ப திரும்ப சொல்லும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேர். பிரதர் சிஸ்டர், உங்க மேன்மை. அம்மா எஸ் எஸ். இப்ப கைய மேல தட்டி ஓ சீர்படுத்துவா. சத்தமா ஒரு ஜெபத்தோட இந்த 8வது நாள் உங்க மகிமை, உங்க மகிமை, உங்க மகிமை, உங்க மகிமை. நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இல்லாமல் செய்வேன் சொன்னோர் முன் கொள்ளாமல் பெருக செய்வேன். உன்னை இல்லாமல் செய்வேன் சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்வேன். ஹல்லேலூயா. நேராகும் வாய்ப்பில்லை உன் வாழ்வை சீராக மாற்றி வருவாரே. நேராகும் என் வாழ்வு சீராக மாற்றிட. ஓ சீர்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இயேசுவே, இப்போ அந்த குடும்பம் சீராகட்டும் ஆண்டவர். அந்த வேலை சீராகட்டும் ஆண்டவர். அந்த
உருக்குலைஞ்சு போய் கிடக்குது, உடைஞ்சு போய் கிடக்கிறது. இப்போ 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 சீராகட்டும் பா, சீராகட்டும் பா, சீராகட்டும் பா, சீராகட்டும் பா, சீராகட்டும் பா, சீராகட்டும், சீராகட்டும். நிலைநிறுத்துவா தகப்பனே. பரலோகம் அங்கீகரிச்சதற்காக நன்றி, நீங்க அங்கீகரிச்சதற்காக நன்றி, உங்க கரம் இருக்கிறதற்காக நன்றி, உங்க மகிமையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறதற்காக நன்றி. கட்டுகள் உடையணும், சூழ்நிலைகள் மாறணும், அப்படியே நீங்க இருக்கிறத நாங்க பார்த்துறணும். நன்றி ஆண்டவரே. நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மகிமையினால மூடிக்கொள்ளுங்க. என் பிள்ளைகளிடத்துல இருக்கிற அத்தனை ஜெப குறிப்பும் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அப்படியே லைவ்ல இதை எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நாட்டுல எங்கெல்லாம் இருந்து கேட்கிறாங்களோ அந்த மகிமை அவங்கள தொட்டு 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 சந்திச்சு 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 ஒரு பெரிய மகிமை எங்க கண்கள் பார்க்க செய்யுங்க ஆண்டவரே. நாங்க ஸ்பெசிபிக்கா இந்த காரியத்திற்குன்னு நாங்க ஜெபிக்க கூட வேண்டியதில்லை. உங்க பிரசன்னம் இறங்க 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 அது ஒன்னொன்னா சரியாயிட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.